சிவசங்கரியின் 47 நாட்கள். அதில் 39வது நாள். அத்தியாயம் 25. பானர்ஜியும் ஷீலா பானர்ஜியும் அமெரிக்காவில் குடியேறி வருஷம் 7 ஆகிவிட்டது. அதன் பிரஜைகளாக மாறி வருஷம் 1 ஆகிவிட்டது. பானர்ஜி கெட்டிக்காரன், அதிபுத்திசாலி, MBA படித்தவன். சிகாகோவின் மிக பிரபலமான கம்பெனி ஒன்றில் நல்ல வேலையில் இருந்தான். கை நிறைந்து வழிந்து ஓடும் அளவுக்கு சம்பளம், சௌகரியமான வீடு, கார், இத்தியாதி. தருண்குமார் போஸ் ஷீலாவின் தம்பி. CA படித்து அரசாங்க அலுவலகத்தில் ஆடிட்டராக இருந்தவனுக்கு நல்ல யோக ஜாதகம். 2 வருஷத்துக்கு வாஷிங்டன் இந்திய தூதரகத்து அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸராக டெப்டேஷனில் உன்னை அனுப்புகிறோம் என்று அரசாங்கத்தில் அனுப்பி வைத்தார்கள். பிரம்மச்சாரி. அக்கா வேறு சிகாகோவில் இருக்கிறாள். தருணுக்கு என்ன கொண்டாட்டம்தான். அமெரிக்கா வந்து அங்கு வாழ்க்கையை அனுபவித்தவனுக்கு 2 வருஷம் ஓடின ஓட்டம் தெரியவில்லை. இன்னும் சரியாய் 2 வாரங்கள். அப்புறம் டாட்டா சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டியதுதான். முடிந்த போதெல்லாம் தம்பி சிகாகோவுக்கு வருவான். இல்லை என்றால் அக்கா, அத்திம்பேர், குழந்தை உத்தம் சகிதமாய் வாஷிங்டனுக்கு போவார்கள். அதுவும் இல்லை என்றால் காரை எடுத்துக்கொண்டு மியாமி, ஹூஸ்டன் என்று ஒரு முறையும், மறுசமயம் லாஸ் ஏஞ்சல்ஸ், மெக்சிகோ என்றும் நாய் அலைச்சலில் அலைந்துவிட்டு வருவார்கள். அந்த ஊரில் கார் பயண சௌகரியத்துக்கு கேட்க வேண்டுமா என்ன? மணிக்கு 80 கிலோமீட்டர் மைல் பறக்கும் கார். துடைத்து விட்ட மாதிரி மேடு பள்ளம் இல்லாத வளவளா சாலைகள், ஆங்காங்கே சர்வ வசதிகளையும் கொண்ட கேஸ் ஸ்டேஷன், ஹோட்டல்கள். கையில் காசு இருந்தால், மனசில் ஆசை இருந்தால் அமெரிக்காவில் சௌகரியங்கள் இருக்கின்றன. அப்புறம் அனுபவிக்க என்ன தடை? தருண் வாஷிங்டனில் இருந்தது ஷீலாவுக்கு ஒரு தெம்பு. 1000 இருந்தாலும் நம் குடும்பத்து ஆள் ஒருத்தன் அருகிலேயே இருக்கிறான் என்ற தெம்பு. இன்னும் 2 வாரங்களில் அவன் தாயகம் திரும்பி விடுவதில் அவளுக்கு வருத்தம்தான். ஏதோ இந்த மட்டும் 2 வருஷமாவது கூட இருந்தானே என்று திருப்திப்பட்டு கொள்ள வேண்டியதுதான். கடந்த வியாழன் வெள்ளி சிகாகோவுக்கு வேலையாய் வந்தவன் இவர்களோடு தங்கிவிட்டு இன்று காலை ஃப்ளைட்டில் வாஷிங்டனுக்கு திரும்புகிறான். காலை மணி 6:30. தம்பிக்கு பிடித்தமான டிஃபன்களை தயாரிப்பதில் ஷீலா ஈடுபட்டிருந்தாள். அடுத்த சனி ஞாயிறு அவனுக்கு மூட்டை கட்ட வேண்டிய வேலை இருக்கிறதாம். முடிந்தால் ஊருக்கு போகும் முன் ஒரு நாள் வருகிறேன், இல்லாவிட்டால் இப்போதே சொல்லிக்கொண்டு விடுகிறேன் என்று தருண் வந்து இறங்கினதுமே சொல்லிவிட்டான். இன்றும் நாளையும் சனி ஞாயிறு தானே, இருந்துவிட்டு போயேன். ஷீலா எவ்வளவோ சொல்லி பார்த்தாள். முடியாதாம். தருணுக்கு வாஷிங்டனில் இன்று மதியம் இருந்தாக வேண்டுமாம். தருண் டிப்ளமேட்டிக் சர்வீஸைச் சேர்ந்தவன். சாமான் சஜ்ஜா தடையில்லாமல் கொண்டு போகலாம். இவர்களை தடுத்து நிறுத்தி 1000 கேள்விகள் கேட்டு பெட்டிகளை தலைகுப்புற கவிழ்த்து ஆட்டி வைப்பதைப் போல அவனிடம் இந்திய கஸ்டம்ஸார் சோதனை செய்ய மாட்டார்கள். அதனால் ஊருக்கு என்னென்ன சாமான்கள் வாங்கி அனுப்பலாம் என்று யோசித்து 2 நாள்களாய் சேர்த்து கொண்டிருந்தாள் ஷீலா. அன்று மாலை 5 மணிக்கு லிண்டாவை பார்க்க வருவதாக சொல்லியிருந்தாள். லிண்டா ஆர்லிங்டன் ஹெய்ட்ஸில் இருக்கும் தோழி. பிள்ளை பெற்று 4 நாட்களாகின்றன. அவளை பார்ப்பதற்கு முன்னால் கிட்டத்தில் இருக்கும் ஷாப்பிங் சென்டருக்கு போய் சாமான்களை வாங்கிவிட்டால் என்ன? ஒரே கல்லில் 2 மாங்காய். ஷீலா கிளம்பினாள். பானர்ஜி அலுவலகத்திலிருந்து திரும்பவில்லை. அவர்களுடைய 3 வயசு பிள்ளை உத்தம் நான் வரவில்லை என்று கடைசி நிமிஷத்தில் ஸ்ட்ரைக் பண்ணவே தருண் வீட்டில் குழந்தைக்கு துணையாய் இருக்க இவள் மட்டும் 3 மணி அளவில் கிளம்பினாள். ஷாப்பிங்கை முடித்து கொண்டு லிண்டாவையும் பார்த்துவிட்டு மாலை 6க்குள் வீடு திரும்பிவிட்டாள். இரவு சாப்பாடு ஆனதும் ஊருக்கு அனுப்ப வேண்டிய சாமான்களை கட்டி முடித்துவிட்டு அவர்கள் மூவரும் 12:30 வரை பேசிக்கொண்டே இருந்தார்கள். பிறகே படுக்கப் போனார்கள். இன்று காலை 6க்கெல்லாம் எழுந்துவிட்டாள் ஷீலா. 7 மணிக்கு தருணை விமானக்கூடத்தில் விட அவர்கள் கிளம்பி போக வேண்டும். தம்பிக்கு பிடித்த ரசமலாயை ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்து டேபிளில் வைத்தாள். மற்ற டிஃபன் ரெடியானதும் தன் அறைக்கு போய் ஹவுஸ் கோட்டை களைந்து புடவை உடுத்தி வெளியே வந்தவள், தருண் நாழியாகிவிட்டது, டிஃபன் சாப்பிட வா என்று குரல் கொடுத்தாள். பானர்ஜி, தருண், இவள், உத்தம் எல்லோரும் டிஃபன் சாப்பிட உட்கார்ந்தார்கள். பெங்காலிகள் காலையில் இனிப்பு சாப்பிட அஞ்ச மாட்டார்கள். ரசமலாய் பாத்திரம் காலியானது. டிஃபன் முடித்து டீ அருந்தினதும் புறப்பட்டார்கள். காரை பானர்ஜி ஓட்டினான். அம்மா, எனக்கு ஒரு கம் தா. முத்தம் ஷீலாவின் பையில் எப்போதும் இருக்கும் சுயங்கமை கேட்டான். கணவன் தம்பியுடன் பேசிய வண்ணம் பையில் கம்மை தேடினாள் ஷீலா. கிடைக்கவில்லை. பையை அப்படியே மடியில் கவிழ்த்து அதன் அடக்கங்களை கொட்டினாள். என்னென்னவோ பேப்பர்கள், பில், அட்ரஸ் புக், கூடவே முதல் நாள் கொடுத்த விசாலி கொடுத்த பிஸ்கட் பேப்பர் துண்டு. அந்த பெண் சமாச்சாரத்தை இவர்களிடம் சொல்லவே மறந்து போனேனே, பாவம். ஐ ஃபர்கட் டு டெல் யூ பீப்புள். நேற்று ஷாப்பிங் சென்டரில் என்ன நடந்தது தெரியுமா? நான் சோப்புகள் வாங்கி கொண்டிருந்த போது ஓர் இந்திய பெண் ஓடி வந்து என் காலில் விழுந்தாள், அழுதாள், என்னென்னவோ சொல்லி கெஞ்சினாள். கடைசியில் ஹெல்ப் ஹெல்ப் என்று மட்டும் இங்கிலீஷில் கேட்டு கையை கூப்பி அழுதாள். அவள் ஒரு பேப்பரில் ஏதோ எழுதி கொடுத்து போஸ்ட் மெட்ராஸ் என்றாள். லுக் ஹியர்.
பேனர்ஜியும் தருண் இதென்ன சினிமாவில் வரும் சம்பவம் மாதிரி என்று ஆச்சரியப்பட்டார்கள். ஷீலா நீட்டின துண்டு பேப்பரில் எழுதியிருந்தது அவர்களுக்கு புரியவில்லை. கூட யாரும் இல்லையா? அந்த பெண் பேசி முடிக்கும்போது ஒரு அமெரிக்கன் லேடி வந்தாள். நிறைமாச கர்ப்பிணி. அவள் பார்க்க நல்ல மாதிரியாத்தான் தெரிந்தாள். ஆனால் இந்த பெண் பயந்து போய் அவள் முதுகுக்கு பின்னால் நின்று கொண்டு எதையும் சொல்லாதே என்பது போல கெஞ்சினாள். வாட் இஸ் திஸ்? யார்? அந்த பெண்ணுக்கு உண்மையாகவே உதவி தேவையா என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? அவளை பார்த்தால் பரிதாபமாக இருந்தது தருண். வலது கை நெருப்பு காயம் மாதிரி புண்பட்டிருந்தது. அவள் ஏன் 4 பேர் பார்க்கும்படியான ஸ்டோரில் என்னிடம் எழ வேண்டும்? காலில் விழுந்து நமஸ்கரிக்க வேண்டும்? ஆமாம், இத்தனை நடந்திருக்கிறது. நேற்றே நீ சொல்லியிருக்கலாமே. சொல்லியிருக்க வேண்டும் தான். என்னவோ மறதி. லிண்டாவை பார்த்தேனா, பிறகு வீட்டுக்கு வந்து சாமான்கள் கட்டும் மும்மரத்தில் சுத்தமாய் மறந்து விட்டது. அந்த பெண் எங்கிருக்கிறாள் என்றாவது சொன்னாளா? அவளுக்கு ஹிந்தியும் தெரியவில்லை. அவள் தென்னிந்தியாவைச் சேர்ந்தவள் என்று நினைக்கிறேன். கழுத்தில் மஞ்சள் கயிறு பார்த்தேன். கல்யாணம் ஆனவள்தான் போலிருக்கிறது. ஆனால் ரொம்ப சின்ன பெண்ணாக தெரிந்தாள். ஆல்மோஸ்ட் எ சைல்டு. என்னிடம் அவள் பேசி அழுது எழுதி கொடுத்த நாளைக்கு 5 நிமிஷம் கூட இருக்காது. அதற்குள் அந்த அமெரிக்கன் லேடி வந்து விட்டாளே. நீ என்ன பண்ணியிருக்க வேண்டும் தெரியுமா ஷீலா? அவர்கள் கிளம்பின பிறகு நைஸாக அந்த காரை தொடர்ந்து போய் வீடு எங்கே என்று பார்த்திருந்தால் நாம் அந்த பெண்ணுக்கு உதவுவது சுலபமாக இருந்திருக்கும். இப்போது இந்த துண்டு பேப்பரை வைத்துக்கொண்டு நாம் என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி எனக்கு தோன்றவில்லை. அமெரிக்கன் லேடி இவள் பேப்பர் கொடுத்ததை பார்த்திருப்பாளோ என்ற பயத்தில் சீக்கிரம் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டேன். ஏர்போர்ட் அருகில் வந்து விட்டது. அந்த பெண் ரொம்ப அழுதாள். அவளை பார்த்தால் பாவமாகத்தான் இருந்தது. மூவரும் மௌனமாக இருந்தார்கள். திடீரென்று நினைத்து கொண்டு ஷீலா சொன்னாள், அமெரிக்கன் லேடி அவளை ஏதோ பேர் சொல்லி கூப்பிட்டாளே, நல்ல இந்திய நேம். ஓஎஸ், அவளை வைஷாலி என்று கூப்பிட்டதாய் நினைக்கிறேன். ஏர்போர்ட்டில் கார் நின்றது. காரை விட்டு இறங்கும்போது தன் கையில் இருந்த விஷாலியின் துண்டு கடிதத்தை ஏதோ கவனத்தில் கோட்டுப்பையில் போட்டுக்கொண்ட தருண் பெட்டிகளை இறக்கினான். பேனர்ஜி காரை பார்க் செய்ய ஓட்டி கொண்டு போக இவர்கள் உள்ளே நுழைந்ததும் லக்கேஜ் கவுண்டருக்கு போனார்கள். அத்துடன் விஷாலியை மூவருமே மறந்தே போனார்கள். வாஷிங்டனை அடைந்த தருண்குமார் சாமான்களை அறையில் வைத்த பின் ஊருக்கு போகும் முன் முடிக்க வேண்டிய சில அவசர வேலைகளை கவனிக்க இன்று அலுவலகத்திற்கு 11 மணி அளவில் வருவேன் என்று சொல்லியிருந்ததால் அலுவலகத்திற்கு போனான். தலையை நிமிர்த்தாமல் செய்ய வேண்டியவற்றை செய்து முடித்து கைகளை மேலே தூக்கி சோம்பல் முறித்த தருண் மணியை பார்த்தான். மணி 1. அருகில் இருந்த காஃபிடோரியாவில் காம்பர்கர் சாப்பிட்டுவிட்டு காஃபி குடித்தான். பணம் கொடுக்க பையில் கையை விட்டதும் பணத்தோடு விஷாலியின் துண்டு கடிதமும் கூடவே வந்தது. அடடே, இது என்னிடம் வந்து விட்டதா? பாவம் அந்த பெண். அவளுக்கு என்ன கஷ்டமோ, என்ன சொல்ல நினைத்தாளோ? இதில் என்ன எழுதியிருக்கிறாள்? தெரிந்து கொண்டால் எத்தனை உபயோகமாக இருக்கும். பணத்தை கொடுத்துவிட்டு மீண்டும் அலுவலகத்துக்கு வந்தான். யோசித்து கொண்டே டைப்பிஸ்டுகள் இருக்கும் இடத்துக்கு போனான். மக்கி ஜானி மட்டும்தான் வேலைக்கு வந்திருந்தான். குட் ஆஃப்டர்நூன் மக்கி ஜானி. குட் ஆஃப்டர்நூன். அப் கைசே ஹை மிஸ்டர் போஸ் சாப்? இங்கு ரங்கநாதன் என்ற சவுத் இந்தியன் உண்டே, அவர் இன்று வேலைக்கு வரவில்லை? இல்லை என்றான் மக்கி ஜானி. சில நிமிடங்கள் மௌனமாயிருந்த தருண், அவர் வீடு தெரியுமா என்று கேட்டதற்கு தெரியும் என்றான் மக்கி ஜானி. எனக்கு ரங்கநாதிடம் ஒரு வேலை இருக்கிறது. வருகிறாயா? போய் அவனை வீட்டில் பார்க்கலாம் என்று தருண் கேட்க இருவருமாய் காரில் கிளம்பினார்கள். ரங்கநாதன் வீட்டில் இருந்தான். சுற்றி வளைக்காமல் விஷயத்துக்கு வந்தான் தருண். எனக்கு ஒரு உதவி வேண்டும். இந்த சீட்டில் எழுதியிருப்பது எந்த பாஷை? என்ன எழுதியிருக்கிறது? உங்களுக்கு புரிகிறதா? ரங்கநாதன் வாங்கி படித்தான். அண்ணா காப்பாத்து, காப்பாத்து, அண்ணா காப்பாத்து. தமிழ் மொழிதான் மிஸ்டர் போஸ் என்ற ரங்கநாதன் அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தான். பின்னால் எழுதியிருப்பதையும் பாருங்கள் என்றான் தருண். ரங்கநாதன் படித்து விளக்கினான். ராமச்சந்திரன் அக்ரஹாரம், ஆதிச்சபுரம், விழுப்புரம் வழி, மெட்ராஸ். ஆக இந்தியாவில் இருக்கும் அண்ணனுக்கு ஒரு கடிதம் எழுதக்கூட வகையில்லாத பெண் ஒருத்தி இங்கு ஆபத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறாள். காப்பாற்ற வேண்டாமா? ரங்கநாதனையும் அழைத்து கொண்டு அம்பாசிடரின் வீட்டுக்கே போனான் தருண். இந்திய தூதரின் மனைவி அவர்களை உட்கார சொல்லிவிட்டு உள்ளே போனாள். சில நிமிஷங்களில் அம்பாசிடரே வெளியில் வந்து அவர்களை தன் அறைக்கு அழைத்து போனார். ஷீலா சொன்னதை அப்படியே அவரிடம் ஒப்புவித்தான் தருண். இந்திய பெண், பாஷை தெரியாத சின்ன பெண், கையில் நெருப்பு காயங்களை கொண்ட பெண் ஆபத்தில் இருக்கிறாள் என்றால் அவளை காப்பாற்றுவது இந்திய தூதரகத்தின் கடமை அல்லவா? அம்பாசிடர் மனிதாபிமானம் கொண்ட உத்தமமான இந்தியர். டெல்லிக்கு டெலக்ஸ் அனுப்பு. வெளியுறவுள்ளாக உள்ள பட்டாச்சாரியாவுடன் தொடர்பு கொள். அவசியமானால் டெலிஃபோனில் கூப்பிடு, நானே பேசுகிறேன் என்று வரிசையாய் உத்தரவுகள் பிறப்பித்தார். இதன் தொடர்ச்சி அடுத்த அத்தியாயத்தில். நன்றி. பார்ப்போம்.